ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 12வது வீட்டிலே சதயம் நட்சத்திரத்திலிருந்து சனி பகவானை கடந்து இந்த வாரம் சந்திர பகவான் செல்வார். மீனம் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். தன்னுடைய ராசி அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது தன்னுடைய செயல்பாடுகள் ஒரு எதிர்பதமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். நீங்கள் நான் இப்படி தான் போவேன் அப்படிங்க, குடும்ப நபர்கள் இப்படி அப்படிம்பாங்க. எதுக்கும் ஒரு இணங்காத தன்மை மீனராசி என்பளுக்கு இந்த குரு அஸ்தங்க காலம் இருக்கும். இந்த வாரம் முழுக்க குரு 5வது வீட்டிலே அஸ்தமனமாக செல்கிறார். அதனால் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஐடியா ஆலோசனை சொல்கிறது, மற்றவர்களை திட்டுறது, இதெல்லாம் மீனராசி என்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மீனம் ராசிக்கு 12வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது குழந்தைகளுக்காகவோ வீட்டுக்காகவோ இந்த வாரம் பணச்செலவுகள் உண்டு. 12வது வீட்டிலிருந்து சந்திரன் வாரத்தை தொடங்கும் போது வார ஆரம்பத்திலே பணச்செலவுகள் அதிகரிக்கும். 3, 4ஆம் தேதி ஜென்மராசிக்கு சந்திரன் வருவார். ஆடி 18ஆம் பெருக்கு 3ஆம் தேதி. ஆடி 18ஆம் பெருக்கு தலைமுழுக செல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆறு குளம் நதிகளில் நீர் குறைவாக தான் இருக்குது. கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் கடலில் போய் தலைமுழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடலில் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும்.
ஏன்னா நீச்ச சுக்கிரன் பார்வையில் சனியும் சந்திரனும். நீச்ச கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னால அந்த உறவுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி தான் சந்திரன். அப்போ வந்து கடலுக்கு தலைமுழுக செல்லக்கூடியவர்கள் உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க, பெண்களை வந்து பத்திரமா பார்த்துங்க. ஜென்ம ராசியிலே சந்திரன் சனி, இது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூ தோஷம். புனர்பூ யோகமாக மாற்றிக்கலாம். அதாவது வேலையாட்கள் மூலம், உங்களுடைய தொழில் உத்தியோகத்தின் ரீதியாக, கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் அன்பு அனுசரணையாக உதவி ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு புனர்பூ யோகமாக மாறும். நீச்ச சுக்கிரன் பார்வையில் சந்திரன் சனி இருக்கும்போது வீட்டில் வந்து பெண்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் இந்த வாரம் ஏற்படும். சனி பகவானை கடந்து 4, 5, 6 தேதிகளில் 2ஆம் இடம் சந்திர பகவான் வருவார். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது குடும்பத்துக்காக செலவுகள், குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்கள் வந்து வாங்கி வைக்கலாம். 2ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது தேவையில்லாமல் மற்றவரிடம் பேசுவதை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் ஐடியா சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு எரிச்சல் ஓட்டும். இதை வந்து மீனராசி என்பர்கள் 4, 5, 6 தேதிகளில் கவனமாக இருக்கணும். 7, 8ஆம் தேதி 3ஆவது வீட்டிற்கு சந்திர பகவான் செல்கிறார். இந்த வாரம் இறுதியில் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். மீனம் ராசி என்பதற்கு வார இறுதி ஒரு நல்ல நாட்களாக அமையும். மீனம் ராசிக்கு 4ஆவது வீட்டிலே பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகிறார்கள். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்ச சுக்கிரன் சனி செவ்வாய் பாரியில் இருக்கும்போது கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அதிக லாபம் சம்பாதிக்கலாம். அதே வந்து நீச்ச சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது எதிர் பாலினவர்களிடம் மீனம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். பெண்களை வந்து குறை சொல்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்த்திடணும். இந்த வாரம் பெண்களை குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அசிங்க அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். 4ஆவது வீட்டிலே செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே செல்கிறார். நாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும், வார ஆரம்பத்தில் துலாம் ராசியிலும் பிற்பாதி விருச்சிக ராசியிலும் செவ்வாய் செல்வார். வார ஆரம்பத்தில் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கு. அதனால் விபரீத சாகசங்களை மீனம் ராசி என்பர்கள் தவிர்க்கணும். கடலில் போய் ஆழமான பகுதி நீந்திக்கிட்டே போனீங்கன்னா விபரீதம் தான். அதே மாதிரி விளையாட்டு போட்டியிலாம் வண்டியை வேகமாக முறுக்கிறேன் ஓட்டுறேன் அப்படின்னு வாகனங்களில் அதிவேகத்தை குறைச்சிக்கணும். செவ்வாய் அப்படின்னாலே மோதி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முரட்டுத்தனத்தை உண்டாக்கும். மீனராசி அன்பர்கள் பிடிவாதம், முரட்டுத்தனம், ரோசம் இதெல்லாம் வந்து கம்முன்னு குறைச்சிக்கிறது நல்லது. மீனராசிக்கு 4ஆவது வீட்டிலே செவ்வாய் இருப்பது வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம் சார்ந்து பராமரிப்பு செலவுகள். பழசாக இருந்துச்சுன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம், புதிய வீடு கட்டலாம். பார்த்தீங்கன்னா நிலம் சொத்துக்களில் பராமரிப்பு, முட்டுவலி செலவு மீனம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ஏற்படுத்தும். 5, 6, 7 தேதிகளில் மீனம் ராசி அன்பர்கள் சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், கோவிலுக்கோ அல்லது சுற்றுலாவோ சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வார கடைசியில் மீனம் ராசி என்பது உண்டு. இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் சொல்கிறது. மீனம் ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.